வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கக்கூடிய ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து தமிழ்நாட்டிலே வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 20/12/2022. இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்க அப்படின்னா 48,000க்கு மேலே வந்து சொல்லியிருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் CRISலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அட்டானமஸ் சொசைட்டி அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சென்னையில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓப்பனிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 21/11/2022 இந்த டேட்டில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 20/12/2022. ஸோ நெக்ஸ்ட் மந்தில் 20ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதில் வந்து 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ், இதில் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து டோட்டலாக வந்து டிவைட் பண்ணி ஒரு 24 வேக்கண்ட் பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,852 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியாகவே வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான பேசிக் பே 35,400 ப்ளஸ் உங்களுக்கு டெய்லி அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 48,852 பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் SC/STயாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 3 years டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். தென் அது மட்டும் இல்லை, மினிமம் வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் சிவில் இன்ஜினியர், இதுக்கு வந்து 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து போதுமானது. இதுக்கு வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், ஸோ இதுக்கு வந்து கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸு, காமர்ஸு, சயின்ஸ் நீங்கள் வந்து அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அல்லது MBA முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து 55% ஆஃப் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 60% ஆஃப் OBC கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில், ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது டிப்ளமோ அல்லது MBA இன் ஃபினான்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸிக்யூட்டிவ் இதில் லாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து 24 கொஸ்டின்ஸு. அடுத்து பேப்பர் 2 பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸு. ஸோ இது மாதிரிலாம் வந்து டெக்னிக்கலாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் CRIS.org இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு கேரியர்ஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. CRIS.org. ஸோ இந்த வெப்சைட் போயிட்டு நீங்கள் அதில் வந்து கேரியர்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த CRIS அப்படிங்கிறது தான் வந்து சென்டர் ஃபார் ரயில்வே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ இதனோட ஷார்ட் தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க CRIS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் CRIS.org போனீங்க அப்படின்னா அதில் கேரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான லாஸ்ட் டேட் 20/12/2022. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வேஸ்லேருந்து நாம் வந்து பொதுவாக வந்து வந்திருக்கக்கூடிய வேக்கண்ட் எல்லாருமே வந்து கொஞ்சம் பல்காக வந்து இருக்கும். தென் அதுக்கான அப்ளை பண்ணுறவங்களும் வந்து காம்படிஷனும் ஹெவியாக இருக்கும். ஸோ இது மாதிரியான காம்படிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ காம்படிஷன்ஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். இதனுடைய வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.